வெண்பா அகாடமி டெஸ்ட் பேட்ச் மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். வருகின்ற 15/3/2024 நம்ம டெஸ்ட் பேட்ச் அன்றைக்கி இருக்குது. ஸோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்கோம். அந்த சிலபஸில் வந்து 7th தமிழ் புக்கில் சொலவடைகள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. சொலவடைகள் அப்படின்னா பழமொழிகள். ஸோ அதுலேருந்து நம்ம வரக்கூடிய தேர்வுக்கு, அதாவது 15/3 தேர்வுக்கு கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டு, அதை தாண்டி வெளியில் இருக்கிற கண்டென்ட், அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த சொல்லும் பொருளும் பழமொழிகள் இந்த மாதிரி தலைப்பில் என்ன பண்ணலான்னா கேள்விகள் கேட்கலாம். எங்கே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லேயோ, போலீஸ் எக்ஸாம்லேயோ, இல்லை எஸ்ஐ எக்ஸாம்லேயோ கேள்வி கேட்கலாம். ஸோ அதை நம்ம சிலபஸாக கொடுத்துருக்கோம். அதை நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்க்கலாம். சொலவடைகள். சொலவடைகள் அப்படின்றது பழமொழிகள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். எறும்பு ஊற கல்லும் தேயும். இந்த வார்த்தையை நீங்கள், அதாவது இந்த வரியை நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியும். ஒரு எறும்புக்கு வந்து அவ்வளோ பலம் கிடையாது. ஆனால் அந்த கல்லும் தேயும் சொல்கிறாங்க. இது தொடர் முயற்சிக்கு, விடாமுயற்சிக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, மாணவர்களிடம் ஆசிரியர் எறும்பு ஊற கல்லும் தேய் என்பது போல தீய பழக்கங்களின் கொடுமையினை கூறி மனமாற்றம் அடைய செய்தார். அதாவது பழக்கம், சின்ன சின்ன பழக்கங்கள், தீய பழக்கம் இருந்தால் அதை நம்ம வந்து என்னது, அது வந்து நம்ம அழிவுக்கு கொண்டு போகின்ற பொருள் படும் இந்த இடத்துல. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், விடாமுயற்சி நம்ம ஒரு போய் எடுத்துக்கலாங்க. எத்தகைய கடினமான காரியமாக இருந்தாலும் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்தால் அதில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அப்படின்றது நம்ம இந்த அர்த்தத்துக்குள்ளே வந்து இந்த எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்ற பழமொழியை உள்ளே கொண்டு வரலாம். இது வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தெய்வத்தான் ஆகாதனின்னு முயற்சிதன் மெய்வெடுத்த கூலி தரும். ஸோ கடவுளே கைவிட்டாலும் நீங்கள் கடுமையாக நீங்கள் உழைச்சிங்க அப்படின்னா அதுக்கான கூலி, அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்ன்றது தான் இந்த விஷயம். ஸோ தொடர்ந்து இப்போ எக்ஸாமுக்கே படிக்கிறீங்க, தொடர்ந்து படிக்கும்போது தொடர்ந்து நம்ம விடாமுயற்சி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் என்ன பண்ணலாம், தேர்வு வெற்றி பெறலாம் அப்படின்றது தான் இந்த எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்றது பொருள். ஸோ அடுத்த சொலவடை வந்து பார்த்தோன்னா, சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்றது. இதில் பாருங்கள், கற்பனைகள் மிதந்து இருப்பவர்கள் சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா என்பதை உணர வேண்டும் அப்படின்றது. என்ன சொல்ல அப்படின்னு, இப்போ நம்ம கற்பனையிலே அரிசி இருக்குது, அதவே பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம பசி தீருமா அப்படின்றதாங்க பொருள். என்ன பொருள் எடுத்துக்கலாம், வெறும் திட்டமிடுதலோ அல்லது ஆசைப்படுவதோ மட்டும் வெற்றி தராது. அந்த எண்ணத்தை செயல்பாடாக மாற்றினால் மட்டுமே பலன் கிடைக்கும். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த ஆசை மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்காது இல்லையா. அது திட்டம் போடணும், அது செயல்படுத்தணும், அதை அடுத்த கட்டத்தை இப்படி கொண்டு போகணும் வந்தால் மட்டும்தான் அது எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் சொப்பனத்தில் அந்த கண்ட அரிசி, சொப்பனம்னா அது கற்பனையாக இருக்கிறது தான். கனவுல கண்ட அரிசி பசி தீராது இல்லையா, அந்த பொருள் போட்டாங்க தான். இதுக்கு வேற என்ன, ஒரு ஒப்புமையான பழமொழி பார்த்தீங்க அப்படின்னா, கையூன்றி ஏறுபவன் தான் மலையுச்சி கண்பான். தொடர்ந்து நம்ம அதை வேலையை பண்ணாமல் தான் மலையில் ஏறணும் அப்படின்னா மலையை அடைய முடியும். கற்பனை இருக்கக்கூடாது, அதைத்தான் சொல்ல வர்றாங்க. அடுத்து, அதிர அடித்தா உதிர விளையும். பள்ளி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அதிர அடித்தா உதிரை விளையும் என்பது போல வாழ்வில் முன்னேற தொடர் முயற்சி செய்தால் போதும். இந்த அதிர அடிச்சிடனா இந்த வேளாண்மையில் விவசாயியில் வந்து நெல் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து பழமாக அடித்தா மட்டும்தான் அந்த அதில் இருக்க நெல் கீழே விழுகலைன்னா அப்படியே இருக்கும்ன்றதான் கான்செப்ட். ஒரு காரியத்தில் நாம் எதிர்பார்க்கும் பலன் கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு தேவையான முழு உழைப்பையும் வேகத்தையும் கொடுத்தே ஆக வேண்டும். இப்போ ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணோம், அது பண்ண போகிறோம். இப்போ நீ எக்ஸாமே நம்ம எடுத்துக்கிடுவோமே, அதை பண்ணணும், முழு ஈடுபாடு இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், வேகமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும். அப்படி வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றதான் அதிர அடித்தா உதிரை விளையும் அப்படின்றதுக்கான பொருள். அடுத்து வந்து, காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் என்பது போல உழைப்பவனுக்கு தான் பணத்தின் அருமை தெரியும் அப்படின்றது. ஒரு பொருள் ஒரு பாரமாக இருக்குல்ல, அவனுக்கு தான் அந்த வழி தெரியும். ஒரு துன்பத்தையோ அல்லது வேறு பொறுப்பையோ நேரடியாக அனுபவர்களுக்கு மட்டுமே தான் அதன் தீவிரம் புரியும். மற்றவர்கள் அதை பற்றி பேசலாம் தவிர உணர முடியாது. உனக்கு என்னப்பா, நீ வந்து சொல்லிட்டு போயிடுவேன், நாங்கள் தானே பட்டுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த விஷயம் தான். ஸோ அதை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொருள் பொருள். நல்லா கவனிச்சுங்க. இந்த மாதிரி சொலவடைகளை வந்து இப்போ நேரடியாக சொல்ல முடியாது. இந்த பொருளை உணர்ந்து வேறு மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு கேள்வியில் மட்டும் அதை கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராக இருக்கணும். அதுலேயே பாருங்கள், அதுக்கு ஈக்குவலாக காவடி பாரம் சுமப்பவனுக்கு தான் தெரியும்ன்றது அதுக்கு ஈக்குவலாக பாருங்கள் என்ன பழமொழி இருக்குன்னு பாருங்கள். பசி வந்தவனுக்கு தான் ருசி தெரியும், தாய்ப்பட்ட பாடு பிள்ளை அறியுமா, வருமானத்திற்கு தகுந்தபடி தான் சுமை இருக்கும், தலைப்பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு. சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா, கிட்டத்தட்ட மேலே இருக்குது அந்த காவடி பாரம் சுமக்கிறவனுக்கும் இந்த கீழே கூட 4 பழமொழிக்கும் ஒரே மாதிரி இருக்கா. சரி, இப்படி என்ன பண்ணலாம், ஒரு பொருள் போட விளக்கங்கள் கேட்கலாம். அடுத்து,
பாடி பாடி குதித்தாலும் குத்தினாலும் பதற அரிசி ஆகுமா? அதாவது தீயவன் கோடி ரூபாய் கோவில் ஒன்றில் போடுவது போல பாடி பாடி குத்தினாலும் பதற அரிசி ஆகுமான்ற பொருள் போடுறாங்க. அதாவது தீயவன் என்ன பண்ணுறேன், தப்பான இருந்தேன், ஆனால் எவ்வளோ என்ன பண்ணுறேன், கோடி கோடி உண்டியில் போட்டுறேன். அதுக்கு வந்து என்னது, அதுக்கான ஒரு இது கிடைக்காது இல்லையா, அதுக்கான வரைமுறை கிடைக்காது இல்லையா, அந்த மாதிரி பாடி பாடி குத்தினாலும் பதறுன்றது என்னது, பதறுன்றது நெல்லை அரிசி கிடையாது. என்னதே பண்ணால் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்காது, அரிசின்றது வராது. அதே மாதிரி தான் தீயவன் என்னதே பண்ணாலும் என்னது, அவன் கோடி கொடுத்தாலும் கெட்ட இருந்தால் அதுக்கான அவனுக்கு வந்து ஒரு முழுமையான வாழ்வு கிடைக்காது, அவனுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும்ட்டு தான் இங்கே பொருள். அடிப்படையே இல்லாத ஒரு விஷயத்தில் அல்லது தகுதியற்ற ஒரு காரியத்தில் எவ்வளோதான் கடினமாக உழைத்தாலும் அந்த கடிதம் உழைத்தாலும் எதில் ஒப்புமைப்படுத்தி பார்த்துருக்காங்க, பாடி பாடி குத்தினாலும், அதனால் எந்த பயனும் விளையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன சொல்லலாம், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, கறிக்குன்னது சமைக்க உதவாது அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க இல்லையா, அந்த மாதிரி தான். சரி, சொலவடைன்றது இந்த பள்ளி புக் பேக்கில் கொடுத்த இந்த பொருள், அதாவது இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா, இதில் பள்ளி புக்குக்கு பின்னாடி புக் பேக்கில் கொடுத்த சில பொருள் கண்டென்ட், அதை நம்ம விளக்கமாக கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த சிலபஸ் இதில் வந்து நம்ம 15 எழுதக்கூடிய இந்த தேர்வு, நம்ம எழுதக்கூடிய டெஸ்ட் பேட்ச் எழுதக்கூடிய தேர்வில் இந்த 7th புக்கில் இந்த சொலவடைகள் அப்படின்றது போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து என்ன கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம், மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். இந்த கிளாஸஸையும் இப்போ கவனிங்க, மெட்டீரியலையும் படிங்க. ஸோ எல்லாம் கற்றுக்கிட்டு வரக்கூடிய 15 என்ன பண்ணுங்கள், நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம். டெஸ்ட் பேட்ச் எப்படி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கான டெஸ்ட்டு கொஷின் கொடுத்துட்றோம் ஃபஸ்ட்டு, அதுக்கான சிலபஸ் கொடுத்துறோம் எக்ஸாம் முடிஞ்சப்போ, அதுக்கான அடுத்து சிலபஸ் கொடுத்துட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம், அதுக்கான மீடியா கிளாஸஸ் கொடுக்குறோம். இது எல்லாம் சேர்ந்து எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம், 1500 rupees கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம எல்லாமே ஃப்ரீ தான், லைஃப் டைமாக நீங்கள் என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். ஸோ இதோட நோக்கம் என்ன, அரசு வேலைக்கு நீங்கள் போகணும், அரசு வேலைக்கு போயிட்டு வெண்பா அகாடமிக்கு ஆர்டர் காப்பியோட உங்கள் ஃபேமிலியோடு வரணும், இதுதான் எங்களுடைய ஆசை. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.